ஸோ நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வர்றது இஸ்ரவேல் தேசத்தில் வரலாறு, த லேண்ட் ஆஃப் இஸ்ரேல். பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாடு முழுவதும் ஒரு இடத்தை பற்றி மட்டும்தான் அதிகமாக நம்ம படிக்க முடியும். 39 புஸ்தகங்களும் இஸ்ரவேல் தேசத்தை குறித்தும் அந்த இஸ்ரவேல் தேசம் யாருக்கு கர்த்தர் கொடுத்தார் அப்படிங்கிறத குறிச்சும் தான் இந்த 39 புஸ்தகங்களையும் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்துக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடக்கக்கூடிய இந்த கான்ஃப்ளிக்ட். ஏன் இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனையுடைய முடிவு என்ன அப்படின்னு சொன்னால் 3 விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று, இந்த பாலஸ்தீனியர்கள் இடத்திலிருந்து, அதாவது அராபியர்கள் இடத்திலிருந்து பார்க்கும்போது இந்த நிலம் எங்களுக்கு தான் சொந்தம், பல வருஷங்களாக நாங்கள் தான் இந்த இடத்துல நாங்கள் குடியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரவேலர்கள் இல்லை இல்லை, இது எங்களுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த இந்த இடம், ரொம்ப காலங்களாக ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நாங்கள் தான் இந்த இடத்துல இருக்கிறோம், அதனால எங்களுக்கு தான் இந்த இடம் சொந்தம். மூன்றாவது, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாக இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக பார்க்கும்போது எல்லாருடைய ஜனத்திற்காகவும் அவர் ரத்தம் சிந்தினார், எல்லாருடைய மீட்புக்காகவே இயேசு கிறிஸ்து உலக ரட்சகராக இந்த பூமிக்கு வந்தார். ஸோ ஒவ்வொருத்தருடைய பார்வையில் பார்க்கும்போது இதோடைய தீர்வு வித்தியாசமாக இருக்கும். நம்ம வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம், இந்த வேதம் இந்த நிலத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர். ஸோ போன வாரத்திலேயே நம்ம பார்த்தோம், இந்த ரெட் சி, அதாவது இந்த சிவந்த சமுத்திரம், அது வழியாக தான் நூற்றுக்கணக்கான கப்பல் வியாபார கப்பல்கள் அதிகமாக போய் வரக்கூடிய ஒரு முக்கியமான இடம். ஸோ அந்த ரெட் சீயில் ஒரு ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏமென் நாட்டிலிருந்து ஹூத்தீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிலிட்டன்ட் குரூப் அங்கே வர்ற கப்பல்களை எல்லாம் அவங்க பாட்டுக்கு ஒரு குத்து மதிப்பாக தாக்குதல் நடத்துகிறாங்க. அங்கே வர்ற கப்பல்கள் எல்லாம் இஸ்ரவேல் தேசத்துக்கு மட்டும் போகக்கூடிய கப்பல்கள் அல்ல, பல தேசங்களுக்கு அது போகக்கூடிய கப்பல் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த ஒரு வாரத்தின் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பிரசிடென்ட் மிஸ்டர் ஜோ பைடன் என்ன ஆர்டர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, யூஎஸில் இருக்கக்கூடிய மிலிட்டன்ட் ஃபோர்ஸுக்கு அந்த ட்ரோன் மூலியமாக அவங்க தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அமெரிக்காவை சேர்ந்த 3 சர்வீஸ்மென் மேலே. ஸோ அந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் செய்திருக்குது அமெரிக்கா. அதனால் அந்த இடத்துல இந்த 25 டிசம்பர் நடந்த அந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அந்த ட்ரோன் அட்டாக் மூலமாக ஒரு சிலர் காயப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துக்கு, இந்த தாக்குதலுக்கு யார் காரணம் அப்படின்னு விசாரிக்கும் போது பார்த்தா, ஈரான் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஹெஸ்போலா அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்து ஒரு தீவிரவாத குரூப்பாக கருதப்படக்கூடிய அந்த குரூப்பு தான். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த இஸ்ரவேல் தேசம்ங்கிறது ஒரு சின்ன நாடு. அந்த நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே அதோடைய எதிர் நாடு தான். இட் இஸ் ஆல் ஃபுல் ஆஃப் எனிமி கண்ட்ரீஸ். அதை சுற்றி இருக்கிறதெல்லாம் எனிமி கண்ட்ரீஸ். ஸோ இப்படி இருக்க சமயத்தில் காசாவில் இருக்கக்கூடிய முழுவதுமாக ஒரு சின்ன ஒரு செய்தி துணுக்கு என்ன சொல்லுதுன்னா, நார்த் காசாவில் உயிரினங்களே இல்லை, உயிரோட ஒருத்தர் கூட இல்லை, அந்த அளவுக்கு நார்த் காசா கம்ப்ளீட்டாக இராடிகேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்களோட கண்ட்ரோலும் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இஸ்ரேலிருந்து பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. அது மட்டும் இல்லை, இப்போது இந்த தாக்குதலில் ஒரு முக்கியமான தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவர் தான் த சீனியர் கமாண்டர் மிஸ்டர் ராசி மௌசவி, அதாவது த குட்ஸ் ஃபோர்ஸ், த ஃபாரின் ஆர்ம் ஆஃப் IRGC, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் காப்ஸ். பாருங்கள், நாளுக்கு நாள் கொலைகள் அதிகமாகுது. இந்த பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்த தாக்குதலில் மரணத்தை சந்திக்கும் போது இன்னும் இந்த யுத்தம் தீவிரம் அடையுது. ஸோ இவரோட கூட சேர்ந்து 3 முக்கியமான ஃபைட்டர்ஸும் மரித்து போயிருக்கிறாங்கன்னு கூட செய்தி. பாருங்கள், எங்கேயோ நடக்குதுன்னு பார்த்தோம். பார்த்திங்கன்னா இந்தியாவில் கூட ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. அதாவது செவ்வாய்க்கிழமை ஒரு சாயங்காலம் 5 மணிக்கு மேலே ஒரு கால் வந்திருக்கு. என்ன கால் அப்படின்னா, நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த எம்பசி, அந்த நாட்டுக்கு பக்கத்தில் ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினது டெல்லி போலீஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கப்பட்டிருக்கு. அதில் இது பெரிய ஒரு தாக்குதல், ஒரு பெரிய ஒரு உயிரிழப்பு சேதம் நடக்கலைன்னா கூட இட் வாஸ் எ லோ இன்டென்சிட்டி பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால்
அந்த செக்யூரிட்டி அஃபீஷியல் சொல்கிறாங்க ஒரு சின்ன ஒரு கடிதம் ஒன்று அந்த இடத்துல ஒரு ஃப்ளாகை சுற்றி அந்த இடத்துல கடந்துதான். ஸோ அந்த லெட்டரை எடுத்து படிக்கும்போது பார்த்தா இந்த தாக்குதல் இஸ்ரேல் தேசம் காசா மீல நடத்தக்கூடிய இந்த தாக்குதலுக்கு நாங்கள் ஒரு ரிவெஞ்ச் ஆக்ஷனாக நாங்கள் இதை செய்திருக்கிறோம் அப்படின்னு. ஸோ இஸ்ரேல் இதை எப்படி பார்க்குது அப்படின்னா இது ஒரு டெரர் அட்டாக்காக தான் பார்க்குது. அது மட்டும் இல்லை, இந்த இஸ்ரேல் நம்முடைய இந்தியாவை சேர்ந்த சில போர்க்கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இதுக்கு 3 வார்ஷிப் இந்திய தேசம் என்ன செஞ்சுருக்குன்னா இட் இஸ் டிப்ளாய்ட் 3 வார்ஷிப்ஸ். அதாவது இந்த கப்பலுக்கு இன்னைக்கு பத்திரமா அதில் போகிறதுக்காக அது கூட சேர்ந்து போகிறதுக்கு மற்ற கப்பல்களை அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இந்த சிவந்த சமுத்திரத்தில் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு கப்பல் தாக்கப்பட்டிருக்கு. அதுதான் MV கிம் ப்ளூட்டோ. இட் வாஸ் அட்டாக்ட் பை ட்ரோன் வழியாக தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அமெரிக்காவை கேட்கும்போது அமெரிக்கா ஈரான் உடைய வேலை அப்படின்னு சொல்லும்போது ஈரான் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்குது. அதனால் இந்தியன் நேவி என்ன செஞ்சுருக்குன்னா இந்த கடல் கண்காணிப்பாக தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க, அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால் இன்னொரு வார்ஷிப், அதாவது இந்த வியாபார கப்பல்கள் போகக்கூடிய அந்த கப்பல்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டை சேர்ந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு வார்ஷிப் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கப்பல் தான் INS மார்முக்கோ. ஸோ இந்த கப்பல் தான் இன்றைக்கி அனுப்பியிருக்கிறாங்க. இது கூட இன்னும் 2 கப்பல்களும் அது போயிருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் அந்த வழியாக தான் போய் ஆகணும். நீங்கள் இந்த 2-3 நாள் நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்க, தங்கத்தோட விலை வந்து கிராமுக்கு இவ்வளோ ஏறி இருக்குது, பவுனுக்கு இவ்வளோ ஏறி இருக்குங்கிற நியூஸை நீங்கள் பார்த்துருக்கலாம். போன வாரமே நம்ம பார்த்தோம், இந்த கப்பல் வழி போகக்கூடிய அந்த கடல் வழியை இவங்க அந்த வழியாக போக முடியல தாக்குதல் நடத்துறதுனால. அதனால் ஒரு பெரிய ஆப்பிரிக்காவே சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. அதனால் என்னென்னலாம் அதிகமாகுதுன்னா அதிகமான நாட்கள் பயணப்பட வேண்டியதாக இருக்குது, அதிகமான பணம் செலவாகுது, அதிகமான ஆயில் செலவாகுது. ஸோ எங்கேயோ செலவாகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அதெல்லாமே நீங்கள் வாங்கக்கூடிய தங்கமாக இருக்கட்டும், உங்களுடைய பெட்ரோலாக இருக்கட்டும், க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கேட்ஜெட்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் வரக்கூடிய நாட்களில் ரொம்ப விலை அதிகமாகும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த கசப்பு, இந்த விரோதம், இந்த பகையெல்லாம் மாறணும்னு தினம் உங்களுடைய ஜெபங்களில் நீங்கள் கட்டாயம் நீங்கள் ஜெபிக்கணும். இல்லை அதாவது ஓரளவுக்கு மிடில் கிளாஸே கஷ்டப்படுவாங்கன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆவரேஜ் ஃபேமிலிஸ் வருகிற நாட்கள் ரொம்ப கடினமான நாட்களாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நிறைய இடங்கள்ல இருக்குது. அடுத்தது ஆன்டை செமிட்டிசம். இந்த வார்த்தை யூதர்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. யூதர்கள் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பை சுட்டி காட்டக்கூடிய சொல் தான் ஆன்டை செமிட்டிசம். ஸோ இந்த ஆன்டை செமிட்டிசம் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று கிடையாதுங்க. யூதர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களாலும், எல்லா மொழி பேசுகிறவங்களாலும், எல்லா ஜாதி ஜனத்தாலும் வெறுக்கப்பட்டவங்க. இவங்களை யாருக்கும் அதிகம் பிடிக்காது. அது பைபிளே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். எல்லா ஜனத்தாலும் இவங்க ஒதுக்கப்படுவாங்கன்னு. இவங்க யாரோடையும் கலவாத ஆட்கள் அப்படிங்கிறதும். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் ஒரு 11 வயது ஒரு சின்ன பொண்ணு அங்கே இருக்கக்கூடிய யூத மார்க்கத்தை சேர்ந்த ஒரு ரபி ஷும்லே அப்படின்னு சொல்லக்கூடியவரை எல்லா தாக்குதல் நடத்தி அந்த இடத்துல அவங்க ரபியை பார்த்து சொல்கிறது, யூ கில் யோர் செல்ஃப். ஒரு பப்ளிக்காக நடந்த ஒரு நியூயார்க் அந்த டைம் ஸ்கொயர் இடத்துல பப்ளிக்காக அங்கே இருக்கக்கூடிய பிளேஸில் எதிர்த்து ரொம்ப வார்த்தையால் காயப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த வீடியோ நிறைய இடங்களில் வைரலாக இருக்குது. நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கூட அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஒர்க் பிளேஸ் எல்லா இடங்கள்லையும் இந்த யுத்தம் அதிகமாக எல்லா இடத்துலையுமே இவங்க மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு அதிகமாயிட்டே தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய பேனர்ஸ் வச்சு ஒரு சீஸ் ஃபயர் கொண்டு வாங்க, ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வாங்க, இந்த யுத்தத்தை நிறுத்துங்க, இந்த யுத்தம் மேற்கொண்டு நடக்க வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காசா ஸ்ட்ரிப், இந்த பாலஸ்தீன மக்கள் மட்டும் கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்டோர் மரித்து போயிருக்கிறாங்க. இதில் அதிகமான சின்ன குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. பட் எதனால அப்படின்னு சொன்னால், இப்போ சமீபத்தில் இந்த இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அவங்க நடத்தின ஒரு ஆய்வில் ஒரு பர்டிகுலர் காசா ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய அந்த டனலை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது
அக்டோபர் 7ஆம் தேதி, அதாவது பிணை கைதிகளா ஒரு சிலரை இஸ்ரவேல் தேசத்திலிருந்து கொண்டு போனாங்க இல்லையா காசால, அதுல 3 பேர்த்த பிணங்களா எடுத்திருக்கிறாங்க. மற்ற இடத்துல இருந்து 2 பேர்த்த எடுத்திருக்கிறாங்க. மற்றவங்க என்ன ஆனாங்கன்னு இந்த நமக்கு நியூஸ் வெளியே வரல. அவங்க எல்லாம் பத்திரமா மீட்கப்படணும்னு சொல்லி நம்ம கட்டாயமா நம்ம ஜெபிக்கணும். ஆனா இந்த யுத்தம் ஒரு பக்கத்துல நிறுத்தணும். எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஒரு பக்கத்துல பார்த்தா பொருளாதாரம் சீரழிவு, எல்லா விலைவாசியுடைய அதிகம், இந்த குளோபல் ட்ரேட் மார்க்கெட்டே இதை அஃபெக்ட் பண்ணுது இந்த யுத்தம். பல யுத்தங்கள் பார்த்துட்டு வரோம். ஆனால் இந்த யுத்தங்கள் நாளுக்கு நாள் தீவிரம் அடையும் போது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுமே ஒவ்வொரு நாளும் டஃப் ஆகிட்டே தான் போயிட்டே இருக்கு. ஸோ இந்த யுத்தங்கள் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர் கொடுக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, அன்லெஸ் வி see the Hamas captured or dead, அது வரைக்கும் இந்த யுத்தம் ஓய போகிறதே கிடையாது. அவங்களுடைய எக்கானமி வந்து 0.2% ஒரு சரிவை அவங்க சந்தித்தாலும் முழுக்க முழுக்க இந்த ஹமாஸை நாங்கள் அழிக்காமல் விட மாட்டோம். நாங்கள் ஹமாஸ் இந்த காமனாக இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வர்ற மாதிரி இருந்தால் டோட்டலாகவே திரும்பவும் இந்த ஹமாஸ்ங்கிற விதை அந்த இடத்துல முளைக்க ஆரம்பிக்கும். அது என்னைக்கு இருந்தாலும் எங்களுடைய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் தான். ஏன்னா இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கும் இந்த காசாக்கும் வந்து ஒரு பெரிய இடைவெளி ஒன்றும் கிடையாது, ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தான் அவே. எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க, ஒரு சின்ன நாடு, அந்த நாட்டை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளுமே இவங்களுக்கு எதிரான நாடு. எப்படா இஸ்ரவேல் தேசத்தை மண்ணோட மண்ணா நம்ம மண்ணாக்கி அதை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணலான்னு காத்துட்ருக்கிறவங்க, எல்லாத்துடைய கண் பார்வையிலையும் இருக்கிறது கம்ப்ளீட்டாக இஸ்ரேல் டிஸ்ட்ராய் ஆகணும், அந்த லேண்டை நம்ம கையில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இஸ்ரேல் இதை விடுவாங்க, எப்படி டெரரிசமை அவங்க அழிக்காமல் விடுவாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காரியம்தான். பாருங்கள், இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த 2023 பெத்லஹேம் ஏசு கிறிஸ்து பிறந்த ஒரு இடம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டைம் ஸ்கொயரில் நடந்த ஒரு கண்டென்ட். ஸோ இது காசா ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய அங்கே ஒரு டன்னல் அவங்க காமிப்பாங்க பாருங்கள். அந்த டன்னல்ல இருந்து தான் அந்த பிணை கைதிகளை அவங்க டெட்டாக அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து அவங்க நாட்டுக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் சொல்கிறேன் எப்படி இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இந்த டனலை இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம வர்ற வாரத்துலேயும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த தகவல்கள்லாம் பார்க்கும்பொழுது பல இடங்களில் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் உடைய செலிப்ரேஷன்ஸ் இல்லை. நிறைய பேர் சொல்லியிருக்கிறது என்னென்னா, there is no opportunity for joy. ஏசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி கொண்டாடக்கூடிய பெத்லஹேம் பகுதி அது எங்கே இருக்குன்னா பாலஸ்தீனத்தில் தான் இருக்குது. அந்த பாலஸ்தீனத்தில் கூட எல்லா சர்ச்சஸுமே வெறும் ப்ரேயர்ஸ் மட்டும்தான் இந்த வருஷம் நடத்தியிருக்கிறாங்க பல இடங்களில். பாருங்கள், நம்ம ஏசு கிறிஸ்து இந்த நாட்களில் தான் பிறந்தாரா, டிசம்பர் 25 தான் பிறந்தாரா, அதுக்கு என்ன ஆதாரம், எந்த டேட்டில் வேணாலும் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன க்ளூ பைபிளில் உண்டு. அதாவது யோவான் ஸ்நானகன் பிறந்ததிலிருந்து 6 மாதம் கழித்து இயேசு கிறிஸ்து பிறந்தார். யோவான் ஸ்நானகன் பிறந்த ஒரு தேதி அது குறிப்பில் இருக்குது, ஜூன் 24 ஸோ ஜூன் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து 6 மாதம் அப்படிங்கும்போது அது எங்கே வரும், ஆட்டோமேட்டிக்காக டிசம்பர் தான். ஸோ இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு வந்து இந்த டிசம்பர் மிட்லேருந்து ஒரு ஜனவரி 7 இல்லை ஜனவரி 10க்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு கணிப்பு. இது எப்படி வந்தது அப்படின்னு நிறையா ஸ்டோரிஸ் உண்டு. பல வருஷங்களுக்கு முன்பாக கான்ஸ்டன்டைன் ஆட்சி செய்கிற காலத்தில் பல பாகான் தெய்வங்களை டிசம்பர் 25 வணங்கிட்டு இருந்தாங்க. பட் கான்ஸ்டன்டைன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பாகான் தெய்வங்களை வழிபடுற அந்த நாட்கள் எல்லாம் மாற்றி அதை கிறிஸ்மஸ் அப்படின்னு கிரைஸ்ட் ப்ளஸ் மாஸ் அதுக்கு ஒரு பெரிய டெஃபினிஷன் உண்டு. நிறைய பேர் சொல்லுவோம்ல, ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சிலர் சொல்லுவாங்க, சிலர் மெரி எக்ஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரைஸ்ட் மஸ் கிறிஸ்மஸ் அந்த இடத்துல கிரைஸ்டுக்கு பதில் எக்ஸ் போட்டுப்பாங்க, அப்படி போடக்கூடாது. ஸோ எக்ஸ் ரெப்ரசன்ட்ஸ், எக்ஸ்னா என்னென்னா மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிங்கன்னா வேரியபிள். அந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ வேணாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு பொருளுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியல, இல்லை ஒருத்தரோட பேர் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து
நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வேரியபிள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ். எக்ஸ் இண்டிகேட்ஸ் ஆன்டி கிரைஸ்ட் ஆர் எனி அதர் காட். யூ ஷுட் நெவர் சே மெரி எக்ஸ்மஸ். இட் இஸ் கிறிஸ்மஸ். இட் இஸ் கிரைஸ்ட் ப்ளஸ் மாஸ். அதனால் இந்த கிறிஸ்து நமக்காக பிறந்தார். நாட்களை விசேஷிக்கிறவன் அவன் கர்த்தருக்கென்று விசேஷமாய் கொண்டாடுகிறான். அதனால் கிறிஸ்து நமக்காக பிறந்தாருங்கிறது ஒரு நற்செய்தி. அதை நம்ம சந்தோஷமாக மற்றவங்களுக்கு கட்டாயமாக அறிவிக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு செலிப்ரேஷனையும் இந்த வருஷம் பல தேசங்களில் பல இடங்களில் கொண்டாடலை. ஏன்னா நிறைய ஜனங்கள் இன்றைக்கும் சாப்பாட்டுக்காக, ஃபியூயலுக்காக, எலக்ட்ரிசிட்டிக்காக, வாட்டருக்காக, மெடிக்கல் கேர் இல்லாமல் ரொம்பவே தவிக்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம வேதத்துக்குள்ளே நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு ஆத்தென்டிக் ஒரு சோர்ஸாக நான் பைபிளை எப்படி நான் நம்புறது? இனி நடக்க போகிற சில நிகழ்ச்சிகள்லாம் சொல்கிறாங்களே, ஏசு கிறிஸ்து இனி வரப்போகிறார், சீக்கிரத்தில் வருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த ஒரு நிகழ்வுக்கு ரொம்ப சமீபத்தில் கிட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அதனால் இந்த சம்பவம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் என்ன செய்யலாம்? ஏற்கனவே நடந்த சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியிருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தாராளமாக பைபிளில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனத்தை சாலிடாக நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். பைபிளில் ப்ராஃபஸி சொல்லப்பட்டதும் எழுதியிருக்கு, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதும் கர்த்தர் அழகாக பதிவு செய்து வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, வரலாறு பக்கங்களை நீங்கள் திருப்பி பார்க்கலாம். வரலாறும் இந்த சம்பவம் இப்படி நடந்ததுங்கிறதுக்கு ஏதாவது ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா, அகழ்வாராய்ச்சியிலேருந்து கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள், அந்த நாட்களில் அவங்க பயன்படுத்தின பேப்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில டாக்குமெண்ட்ஸ், அன்னைக்கு அந்த மக்கள் விட்டு சென்ற சில ஆதாரங்கள் இன்றைக்கும் பிரபலமான மியூசியங்களில் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் ஒரு பக்கம், ஹிஸ்ட்ரி ஒரு பக்கம், பைபிளில் எழுதப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்கள் ஒரு பக்கம். இந்த மூன்றையும் கோர்வையாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக அவங்களுக்கு புரியும் பரிசுத்த வேதாகமம் எவ்வளவு உண்மை என்பது. பரிசுத்த வேதாகமத்தை எழுதினது 40 கிட்டத்தட்ட ஆத்தர்ஸ் பல காலகட்டங்களில் எழுதினாங்க. பைபிள் ஒரு நாளில் எழுதப்பட்டது கிடையாது. 1500 வருஷங்கள் இடைவெளி காலத்தில் மனிதர்களால் எழுதப்பட்டது. அதில் பலர் ஒருத்தர் சந்திச்சது கூட கிடையாது. ஆனால் எப்படி எவ்வளோ அழகாக கனெக்டிவிட்டி மிஸ் ஆகாமல் ரொம்ப அழகாக கோர்வையாக எழுதுனாங்க அப்படின்னா, நம்ம வேதத்தில் வாசிக்கிறது போல் இது பரிசுத்த ஆவியானவரால் மனுஷனை கொண்டு கர்த்தர் எழுதினார். காட் யூஸ்ட் மென், பட் அவங்கள எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணது த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஸோ அப்படி எழுதப்பட்ட உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாத இன்டெலிஜென்ட் டேட்டாவை உங்கள் கையில் நீங்கள் சுமந்துட்டுருக்கிறீங்க. அதனால் அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறது நீங்கள் உலகத்திலிருந்து தான், நியூஸ் சேனல்ஸ்லேருந்து தான் கற்றுக்கணுன்னு கிடையாது. வேதத்தை வாசிக்கும் போதே நம்ம ரொம்ப அழகாக கற்றுக்கலாம். வேகமாய் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றது நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள். அதில் நம்ம பார்த்தது ஆபிரகாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், ஐ வில் மேக் தெம் அ வெரி பிக் கிரேட் நேஷன் சொன்னார். அந்த வசனம் நிறைவேறி இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த நேஷன் என்னென்னைக்கும் இருக்கும், அது அழியாது அப்படின்னு சொன்னார். இன்றைக்கும் இந்த 2023 இந்த தீர்க்க தரிசனம் உண்மையா அப்படின்னு திரும்பி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தெரியாத எந்த நாடுமே கிடையாது, எந்த மக்களும் கிடையாது இன்னைக்கு இருக்கிற டேட்டில். ஸோ இஸ்ரேல் வில் எக்ஸிஸ்ட் ஃபார் எவர், அது யாரும் அழிக்க முடியாது. அடுத்தது நம்ம பார்த்தோம், இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆளக்கூடிய ராஜாக்கள் யூதா கோத்திரத்திலிருந்து தான் வருவார் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து யூதர்களுக்காக யூதா கோத்திரத்திலிருந்து தான் வந்தார். ஸோ சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவர் நீதியுள்ள ராஜாவாக அரசாட்சி செல்ல போகிறார். இது ஒரு பயமுறுத்துகிற ஒரு காரியம் கிடையாது. தி ஹீரோ கம்ஸ் டு டேக் த ஹீரோயின். இப்போ அந்த நியூஸ் எவ்வளோ ஒரு ஹாப்பி நியூஸ் இல்லை? ஸோ த ஹீரோ, த சேவியர், அவர் சீக்கிரத்தில் வந்து அவருடைய மனவாட்டியாகிய சபையை கர்த்தர் எடுப்பார். அதை தொடர்ந்து நடக்க போகின்ற நிகழ்ச்சி 1000 வருஷ அரசாட்சி. இந்த மில்லேனியமில் கர்த்தர் தலைநகரமாக வைக்க போகிறது அவருடைய எருசலேம் தான். ஸோ எருசலேம் கர்த்தர் தெரிந்து கொண்ட இடம். இந்த ப்ராஃபஸி நிறைவேறிச்சாங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம், ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமை வெளியே கொண்டு வந்து நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்குள்ளே நீ போன்னு சொன்னார். ஸோ அந்த லேண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கையில் யூதர்கள் வச்சிருக்கக்கூடிய இந்த இடம் ஆபிரகாம் அவங்களுக்கு கொடுத்த இடம் கிடையாது, ஈசாக்கு கொடுத்த இடமும் கிடையாது, யாக்கோபு கொடுத்த இடமும் கிடையாது.
இட் இஸ் a gift from the Lord. கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த தேசம், ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த தேசம். இந்த ஆபிரகாமையும் அவனுடைய சந்ததியும் சூஸ் பண்ணது தேவனாகிய கர்த்தர். ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? ஏன் இந்த யுத்தம்லாம் நடக்குது? பாருங்க, இந்த வருஷத்தினுடைய கடைசிக்கு நம்ம வந்திருக்கிறோம். சிலருக்கு இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமான வருஷமா இருந்திருக்கலாம், சிலருக்கு இந்த வருஷம் ரொம்ப அழுக, இழப்பு, மரணத்தை சந்திக்கக்கூடிய வருஷங்களா இருக்கலாம். அப்படியெல்லாம் இருக்கும்போது ஏன் கடவுள் இந்த மாதிரி செஞ்சாரு? ஹவு கேன் சச் அ லவ்விங் காட் அலவ் சச் டெரிபிள் திங்ஸ் இன் மை லைஃப்? ஏன் கர்த்தர் என் லைஃப்ல அனுமதிச்சார்? ஏன் இந்த வியாதி அனுமதிச்சார்? ஏன் இந்த தோல்வியை அனுமதிச்சார் அப்படின்னு கேட்டா, இங்கிலீஷ்ல ஒரு அழகான வார்த்தை இருக்குங்க. அது என்ன வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட்னா என்ன தெரியுமா? உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உதாரணமாக இந்த பென் எடுத்துக்கோங்களேன். இந்த பென்னு தான் ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்ட், அதாவது இந்த ஸ்டாண்டுக்கு கீழே தான் ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுடைய மூளையின் செயல்பாடு ஆண்டவர் இந்த ஸ்டாண்டு வரைக்கும் தான் சிந்திக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் வச்சிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் எங்கே ஆப்ரேட் பண்ணுவார் தெரியுமா? இந்த ஸ்டாண்டுக்கு மேலே தான் கர்த்தர் ஆப்ரேட் பண்ணுறார். அவருடைய ஞானம், அவருடைய ஞானத்தை நம்ம அளக்க முடியாது. இட் இஸ் பியாண்ட் வாட் மேன் கேன் காம்ப்ரிஹெண்ட் ஆர் மேன் கேன் அஸ்யூம் அண்ட் வாட் மேன் கேன் இமேஜின். அவருடைய சிருஷ்டிப்பு, அவருடைய செயல்பாடு, அவர் செய்து கொண்டிருக்கிற காரியத்தை ஒரு மனுஷனால் புரியவே முடியாது. அவன் பணக்காரனாக இருக்கலாம், அவன் பிஹெச்டி பட்டம் பெற்றிருக்கலாம், அவன் எத்தனையோ இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணக்கூடியவனாக இருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு மனுஷனுடைய கெப்பாசிட்டிங்கிறது இந்த ஸ்டாண்டு வரைக்கும் தாங்க. அதனால ஆண்டவரை கேள்வி கேட்குறத நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஆண்டவர் எதை நம்ம லைஃப்பில் செஞ்சாலும் அது நன்மைக்கு தான், அது நீதிக்கு தான். ஆண்டவர் ஒரு நாளும் தீமை செய்கிற தேவன் அல்ல. மல்கியால் ஒரு வசனம் உண்டு, நானே கர்த்தர், நான் மாறாதவர். God never changes. அடுத்தது நம்ம பார்த்தோம், இந்த இஸ்ரவேல் தேசத்தார் இந்த கானான் தேசத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி 400 வருஷம் எகிப்து தேசத்துல அடிமைகளா இருப்பாங்கங்கிறத நம்ம பார்த்தோம். அதற்கு சில ஆதாரங்களா கல்வெட்டுகளையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுல கல்வெட்டுகள், அதாவது பைபிளை தாண்டி சில எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கிறது. என்ன அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் எகிப்துல இருந்தாங்கங்கிறதுக்கு கல்வெட்டு இருக்கு. இன்னைக்கும் 7 வருஷம் அந்த தேசத்துல கொடிய பஞ்சம் இருந்துச்சுங்கிறது இன்னைக்கும் அந்த எகிப்தியர்கள் அந்த கல்வெட்டுல பதிவு செய்து வைத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு இருந்த காலத்துல யோசேப்பு என்ன விலைக்கு விற்கப்பட்டாரோ அந்த விலைக்கு தான் அன்னைக்கு ஸ்லேவ் மார்க்கெட். அதாவது இன்னைக்கு எப்படி நம்ம ஒரு பொருளை போய் காசு கொடுத்து வாங்குறோமோ அந்த மாதிரி ஒரு காலத்துல அடிமைகளை காசு கொடுத்து விலைக்கு வாங்கினாங்க. இந்த விலைக்கு தான் அவங்க வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப், ஆத்தென்டிகேட்டட் டாக்குமெண்ட்டும் நம்ம கிட்ட பதிவாயிருக்கு. அதை நம்ம பார்த்தோம். அடுத்தது, இது நடந்துச்சா அப்படிங்கிறது உண்மை. அப்புறம் இந்த வெளியே ஆண்டவர் பத்திரமா இவங்களை கொண்டு வரும் பொழுது, எகிப்து தேசத்திலிருந்து இவங்களை இஸ்ரவேலர்களை நான் பத்திரமா வெளியே கொண்டு வருவேன். அவங்க வரும்பொழுது செல்வந்தர்களாக அவங்க வருவாங்க. அவங்கள இந்த அளவுக்கு அவங்கள கொடுமையாய் நடத்தின அந்த ஜனங்களை நான் நியாயம் தீர்ப்பேன் அப்படின்னு சொன்ன கர்த்தர் 10 விதமான வாதைகளை கொண்டு கர்த்தர் அவங்கள நியாயம் தீர்த்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:14 வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:14. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். மிகுந்த பொருட்களோடு கூட அவர்கள் புறப்பட்டு வருவாங்க. அதாவது ஒரே நாள்ல ஒரு ஓவர் நைட்ல பணக்காரங்க ஆனவங்க அப்படின்னு சொன்னா இந்த இஸ்ரவேலர்கள் தான். வேற எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு மிரக்கல் நீங்க பார்த்துருக்கவே முடியாது. இது நிறைவேறிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா திருப்பி கொள்ளலாம். யாத்ராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 35-36 வசனங்களை வாசிக்கலாம். 12, 35, 36. மோசே சொல்லியிருந்தபடி எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும், பாருங்க, மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகள், பொன்னுடைமைகள், வஸ்திரங்களை கேட்டாங்க. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். ஸோ எகிப்தை ஒரு நாள் நீங்க கொள்ளையிடுவீங்க. இவங்க செஞ்ச நியாயமான வேலைக்கு அந்த பார்வோன் கூலி கொடுக்கவே இல்லை. பல நாள் பசியிலையும் பஞ்சத்திலையும்
அவங்கள இந்த பார்வன் ரொம்ப வதச்சான். ஆனால் கிட்டத்தட்ட 4 தலைமுறைக்கு முன்னாடிங்க, இன்னும் ஈசாக்குன்னு ஒரு குழந்தை ஆபிரகாமுக்கு பிறக்கவே இல்லை. பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்கிறாரு ஆபிரகாம் கிட்ட, உன் சந்ததி ஒரு காலகட்டங்களில் எகிப்து தேசத்தில் அறியாத ஒரு ஜனங்கள், புறஜாதியாருடைய தேசத்தில் அடிமைகளாக இருப்பாங்க. அங்கேருந்து அவங்க வெளியே நான் கொண்டு வருவேன். அங்கேருந்து அவங்க 400 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி பணக்காரங்களாக வெளியே வருவாங்கன்னு பாருங்கள். நம்ம ஆண்டவர் வந்து எவ்வளோ ஒரு தூர பார்வையுள்ள தேவன் இல்லை? ரொம்ப ஆச்சரியம். ஆனால் இந்த வசனத்தெல்லாம் கேட்குறதுக்கு ஆபிரகாம் அது உண்மையா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஆபிரகாம் உயிரோடவே இல்லை. ஆபிரகாம் இறந்து அவருடைய எலும்பு கூட மக்கி போயிருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல. ஆனால் பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ப்ராமிஸை குறித்த நாளில் நிறைவேற்றி கொடுத்தார். இந்த சொன்ன வார்த்தையை செய்து முடித்தார். ஸோ ஆதியாகமம் 15 சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் யாத்ராகமம் 12 அதிகாரத்தில் நிறைவேறிச்சு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துருப்பாருன்னா அந்த வார்த்தைக்கு, அந்த வசனத்துக்கு, அந்த வாக்கு தத்துவத்துக்கு நீங்களே ஒரு பவுண்டரி வச்சுக்காதீங்க. ஆண்டவர் வந்து ஹி ஒர்க்ஸ் பியாண்ட் த டைம், த ஸ்பேஸ் அண்ட் த மேட்டர். இப்போ இந்த உலகம் உண்டாச்சு அப்படின்னு சொன்னால் 3 விஷயம் அதில் இருக்குது, த டைம், ஸ்பேஸ் அண்ட் த மேட்டர். இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனால் கிரகிக்கவே முடியாது. எப்பவும் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு கர்த்தர் ஒரு ஸ்டாண்டை வச்சுருக்கிறார். அந்த அளவுக்கு தான் என்னுடைய மூளை வேலை செய்யும். அந்த அளவுக்கு தான் எனக்கு சிந்திக்கக்கூடிய, புரிஞ்சுக்கிற அந்த அறிவாற்றலை, எவ்வளோ பெரிய ஒரு புத்திசாலியாக இருந்தாலும் ஒரு லிமிட்டை கர்த்தர் வச்சிருக்கிறார். என்ன உண்டாக்கின தேவன், ஹீ இஸ் ஒர்க்கிங் above it, above the stand. அதனால் அவர் நன்மைக்கு தான் செய்வார். உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கட்டாயம் நிறைவேற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்ததான் நம்ம பார்க்கறது, இஸ்ரேல் தேசம் இந்த கானான் தேசத்துக்குள்ளே அவங்க நுழைவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதை எங்கே பார்த்தோம்? ஆதியாகமம் 15 அதிகாரம் 16வது வசனம். 16வது வசனத்தில், 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. பாருங்களேன், ஆண்டவர் வந்து நிறைய சான்சஸ் கொடுக்குறாரு. அந்த ஆண்டவர் வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் பாருங்கள், அவங்களையும் அப்படி உடனே சங்கரிக்கலை. அந்த பாவம் அந்த நிறைவுக்கு வர்ற ஸ்டேஜில் தான் என்ன செஞ்சாருன்னா, அந்த கானானியர்களை, அந்த தேசத்தார கர்த்தர் நியாயம் தீர்த்து அந்த தேசத்தை இந்த இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஸோ அந்த வசனம் எங்கே நிறைவேறுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கலாம். 3:16-17. மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்த்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் யோர்தானை கடந்தார்கள். பாருங்க, இந்த யோசுவாவின் தலைமையிலே வந்து இந்த எரிகோ கோட்டையை அவங்க பிடிச்சாங்க, அதை சுதந்திரிச்சாங்க. அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய அத்தனை தேசத்தையும் அவங்க கைப்பற்றினாங்க. யோசுவாவின் தலைமையில் வைத்து கர்த்தர் அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார். அடுத்தது, இந்த இஸ்ரவேலர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கானான் தேசத்தை அவங்க ஆக்கிரமிப்பாங்கன்னு ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய பிளேசஸ் வேறு. இன்னைக்கு இஸ்ரவேலர்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் வந்து ஒரு பகுதி தான். இயேசு கிறிஸ்து பிறந்த பெத்லகேமே இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே கிடையாது, ஹெப்ரோன் இந்த தேசத்துக்குள்ளே கிடையாது, எல்லாமே பாலஸ்தீனத்துக்குள்ளே தான். சில முக்கியமான பகுதிகள் எல்லாம் வெஸ்ட் பேங்க்குள்ளே தான் இருக்குது. அப்போ இவங்க யோசிக்கணும்ல, வெஸ்ட் பேங்க்கில் இருக்கிறவங்க, பெத்லகேமில் இயேசு பிறந்தார், இயேசு ஒரு யூதன். அப்போ யூதர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல அவங்க குடியிருந்தாங்கங்கிறது ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? சரி, நம்ம இந்த இடத்துக்கு வருவோம். யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 29-30. யாத்ராகமம் 23.
ஆ, காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி ஆ. நான் அவர்களை ஒரே வருஷத்துக்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல் முன்னின்று துரத்தி விடாமல் நீ விருத்தி அடைந்து நீ விருத்தியடைந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். உன் முன்னின்று துரத்தி விடுவேன். பாருங்க, அப்படிதான் அவங்க ஆரம்ப காலத்துல ஆக்கிரமிச்சாங்க. அப்ப டோட்டலா அவங்க கைக்கு எப்ப வந்தது? அது தாவீது ராஜா ஆனதுக்கு அப்புறம் தான் கிடைச்சது. இப்ப யோசிச்சு பாருங்க, 1948 வருஷத்துல தான் இஸ்ரவேலர்களுக்கு நாடு கிடைச்சது. நாடு கிடைக்கும் போது ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ண எல்லா இடத்தையும் கர்த்தர் கொடுத்தாரா? இல்ல. அப்போ அவங்க கிட்ட சின்ன பகுதி தான் இருந்தது. ஆனா அவங்க கொஞ்சம் விருத்தி அடைந்து, அவங்க கொஞ்சம் மிலிட்ரி சப்போர்ட் ஸ்டாண்டு கொஞ்சம் பலம் அடைஞ்சதுக்கப்புறம், அவங்களுடைய பொருளாதாரம் கொஞ்சம் அதிகமானதுக்கப்புறம், அவங்க கொஞ்சம் வியாபாரங்கள், அவங்க கொஞ்சம் பட்டணங்கள்லாம் செழிப்பாயிக்குச்சு. அப்போ 1967 வருஷம் ஒரு 6 நாள் யுத்தம் நடக்குது. அந்த 6 நாள் யுத்தத்தில் பல இடங்களை கேப்சர் பண்ணிட்டாங்க. இந்த கோலான் ஹைட்ஸ் அவங்க கைக்கு வந்துருச்சு, இந்த ஜெருசலேம் பகுதி அவங்க கைக்கு வந்துருச்சு, சீனாய் பெனின்சுலா அவங்க கைக்கு வந்துருச்சு. இப்படி முக்கியமான பகுதிகள் எல்லாமே இவங்க கைவசம் வந்துருச்சு. ஆண்டவர் இந்த வசனத்தை யாத்ராகமம், அப்போ கிட்டத்தட்ட நம்ம பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு முன்னாடி ஒரு 2000 இயர்ஸ் நம்ம கணக்கு வச்சுக்கலாம். அப்போ சொன்னதை இன்னும் ஆண்டவர் ஞாபகம் வைத்து நினைவு கூர்ந்து இப்போ வரைக்கும் இஸ்ரவேலர்களை இப்படியே தாங்க நடத்திட்டு வர்றாரு. கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் என்ன செய்வேன்? அவங்கள துரத்திடுவேன், அந்த இடத்த நீ ஆக்குப்பை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ அவங்கள நீ ஆக்குப்பை பண்றதுக்கு முதல்ல உனக்கு என்ன வேணும்? இன்னைக்கே நினைச்சா நான் உனக்கு கொடுத்துருவேன், ஆனால் அதுக்கு ஏற்ற உனக்கு மிலிட்ரி சப்போர்ட் வேணும், கெப்பாபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். அதனால் நான் ஃபஸ்ட் என்ன செய்வேன்? நான் உன்னை ஆயத்தப்படுத்துவேன், உன்னை தகுதிப்படுத்திட்டு உன்னை பலப்படுத்தினதுக்கு அப்புறம் என்ன செய்வேன்? நான் அந்த எல்லைகளை தருவேன். நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று உன் சத்துருக்களை துரத்தி விடுவேன். அப்போது ஆண்டவர் உங்கள் லைஃப்பில் ஒரு பிரச்சனையை அனுமதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு உங்களை விருத்தி அடைய செஞ்சுருக்கிறாருன்னு விசுவாசிங்க. ஹல்லேலூயா. ஸோ காட் வில் எக்யூப் அஸ் ஃபஸ்ட்டு என்ன பலப்படுத்துவார்? என்ன பலப்படுத்தி தான், என்ன தயார் பண்ணி தான் எனக்கு தேவையானதை தந்ததுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்னுடைய எனிமியை அட்டாக் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் எனக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த எனிமியை என் கையில் ஆண்டவர் கொடுக்குறார். ஸோ இது எவங்க நடந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1 அதிகாரம் முழுவதுமே இவங்க ஆக்கிரமிக்கக்கூடிய அந்த இடங்கள் தான். யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய வசனங்கள் 19 to 36 பொறுமையாக வாசிங்க. ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் கொடுக்கப்பட்ட இடம், அதை எதெல்லாம் ஜெயிச்சாங்க, எதெல்லாம் அவங்களால ஜெயிக்க முடியாமல் போச்சு. அதில் ஒரு சிலர் கூட என்ன செஞ்சிட்டாங்க? சரி சரி பாவம், நீ இந்த ஊரில் தானே நீ இருந்த, பரவாயில்ல நீ எங்கள் ஊர்லேயே இருந்துக்கோ அப்படின்னு சிலரை சேர்த்திக்கிட்டாங்க. என்றைக்குமே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்கும் புறஜாதியாருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டுங்கிறது பைபிள் என்றைக்குமே தெளிவுபடுத்திக்கிட்டே தான் வரும். இப்படி இந்த வசனமும் இந்த கானான் தேசத்தை எப்படி சுதந்திரிப்பாங்க பாருங்களேன். கானான் தேசத்தை யார் சுதந்திரிப்பா, எந்த இடம் யாருக்கு, அது எத்தனை நாள் சுதந்திரிப்பாங்க, ஒரு அஜெண்டாவே போட்டு கொடுத்துட்டார். ஒரு பர்டிகுலர் மக்களுடைய பாஸ்ட், ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சர் அப்படி எக்ஸாக்டாக எழுதியிருக்கு ஒரு புஸ்தகத்தில்னா அது இந்த பரிசுத்த வேதாகமம் தான். அது யாரை பற்றி எழுதியிருக்குன்னா இந்த யூதர்கள் தாங்க. இவங்களோட பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் இந்த பைபிளில் எழுதியிருக்குன்னா பாருங்களேன். அதையும் கர்த்தர் நிறைவேற்றினார். அடுத்த ஒரு தீர்க்க தரிசனம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இதில் யாரெல்லாம் பாவம் செய்தாங்களோ அவங்கெல்லாம் இந்த தேசத்தை இவங்க சுதந்திரிக்க மாட்டாங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இந்த ப்ரெசன்டேஷனுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இப்போது இதில் ஆண்டவர் சொன்னார், யாரெல்லாம் இந்த காதேஸ் பர்னேயாங்கிற இடத்துல கர்த்தருக்கு விரோதமாக அவங்க பாவம் செய்தாங்களோ அவங்க 40 வருஷம் இந்த வனாந்தரத்தில் சுற்றி திரிவாங்க.
ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இந்த ப்ராமிஸ்டு லேண்டுக்குள்ள பிரவேசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நீங்க எங்க வாசிக்கலாம்னா என்னாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். என்னாகமம் குறிச்சு வச்சுக்கோங்க. அந்த வசனங்களை நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு விரோதமான அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்தவங்களை தவிர மற்ற யாருமே அந்த தேசத்தை சுதந்திரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு லீடரை செலக்ட் பண்ணி இந்த கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் அப்படின்னு சொன்னால், அந்த தேசம் இன்னும் ரொம்ப நல்ல தேசம்தான், பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசம்தான். ஆனால் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் எல்லாம் பலவான்களாக இருக்கிறாங்க. அங்கே அவங்கள நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு சில நெகட்டிவ் ரிப்போர்ட்டையும் 10 பேர் கொடுத்தாங்க. அதில் 2 பேர் தாங்க ஆண்டவருக்கு பிரியமான ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அவங்க யாரு? காலேப், யோசுவா. வெரி குட். ஸோ இவங்களை தவிர வேற யாருமே உள்ள நுழைய மாட்டாங்க அப்படிங்கிறத கர்த்தர் 14ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 33 வசனங்கள் வரைக்கும் ஆண்டவர் இதில் எழுதி வைத்திருக்கிறார். இதில் இது நிறைவேறுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே என்னாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 63வது வசனத்திலிருந்து இப்போ ஒரு கணக்கெடுப்பு நடத்துகிறாரு. அந்த கணக்கெடுப்பில் பாருங்களேன், 64வது வசனம் வாசிங்க. முன்பு மோசேயும் ஆசாரியனாகிய ஆரோனும் சீனாய் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணும் போது இருந்தவர்களில் ஒருவரும் இவர்களுக்குள் இல்லை. பாருங்க, 63வது வசனமும், மோசேயும் ஆசாரியனாகிய எலியேசரும் எரிகோவின் அருகே இருக்கும் யோர்தானுக்கு இப்பாலே மோவாபின் சமனான வெளிகளில் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணுகிற போது இருந்தவர்கள் இவர்களே. முன்பு இதுக்கு முன்னாடி மோசே அவங்க எண்ணும்போது இருந்தவங்கள ஒருவர் கூட என்ன செய்யலையா, இவர்களுக்குள் இல்லை. அப்ப யார் தான் இருந்தாங்க? அதுக்குள்ள இருந்தவங்க. 65வது வசனம் வாசிங்க. வனாந்தரத்தில் சாகவே சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லி இருந்தார். எப்புனேயின் குமாரனாகிய காலேப், நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர வேறு ஒருவரும் அவர்களில் மீதியாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. 14ஆம் அதிகாரத்தில் சொன்னதை கர்த்தர் 26ஆம் தேதியில நிறைவேற்றிட்டார். ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்துல ராஜாவே இன்னும் வரலங்க. மோசே தான் இப்ப லீடரா இருக்கிறார். முதல் 5 புஸ்தகங்களை எழுதினது யாரு? மோசே தான் எழுதியிருக்கணுங்கிறதுக்கு ஆதாரமான வசனங்கள் உண்டு. இல்லை மோசையோட மரணம்லாம் எழுதியிருக்கே, அப்போது ஒருவேளை யோசுவாவும் எழுதியிருப்பாங்களா அப்படின்னு சொன்னால் ஒரு சிலர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா ஆதியாகமம்லேருந்து யோசுவா வரைக்கும் இருக்கக்கூடியதை கம்பைல் பண்ணி அது ஒரு செட் ஆஃப் புக்ஸ் அப்படி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அதில் ஒரு பகுதி யோசுவா எழுதியிருக்கணும், ஆனால் ஒரு பகுதி மோசே எழுதினாரு அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்கள் உண்டு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உபாகமம் 17ஆம் அதிகாரம், உபாகமம் 17ஆம் அதிகாரத்தில் இன்னும் ராஜாவே இவங்களுக்கு கிடையாது. ராஜா இல்லாத காலத்திலேயே இவங்க ராஜாவை கேட்பாங்க அப்படின்னும் அது எழுதியிருக்காங்க. அது எந்த மாதிரி கேட்பாங்கன்னு எழுதுனது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ 14வது வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 17:14. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை சுதந்தரித்து கொண்டு அதில் குடியேறின பின்பு நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயாக. எப்படி கேட்பாங்க? எனக்கு ஒரு ராஜா தாங்க அப்படின்னு பிளண்டா கேட்கறது இல்ல. அதுக்கு பதில் எப்படி கேட்குறாங்க? இந்த சுற்றி இருக்கக்கூடிய உன் சகோதரருக்குள் இருக்கிற என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல. அப்ப எங்களை நிறைய பேர்த்த பார்க்குறாங்க, மற்ற ராஜ்யங்களை பார்க்குறாங்க, அங்கெல்லாம் ராஜாக்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள மாதிரி எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும்னு நீ கேட்டினா, நீ ராஜா கேட்குறவர் அதை ஆண்டவரே செலக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது நிறைவேறுச்சா? இந்த மாதிரி அவங்க கேட்டாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா வாசிக்கலாம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படியல்ல எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். அப்படியல்ல எங்களுக்கு ஒரு ராஜா
இருக்கத்தான் வேண்டும். 20வது வசனத்துல பாருங்க, சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம். எப்படிங்க ஆண்டவர் பாருங்க, இன்னும் இப்படிப்பட்ட ஒரு மக்கள் பிறக்கவே இல்லை, பிறக்கல. நியாயாதிபதிகள் காலம்லாம் முடிஞ்சு நியாயாதிபதிகளுடைய கடைசி நியாயாதிபதி யாரு? சாமுவேல் தான் கடைசி நியாயாதிபதி. அதுக்கு பின்னாடி ராஜாக்கள் வந்துட்டாங்க இல்லையா? அதுக்கு பின்னாடி வந்த ராஜா, ஃபர்ஸ்ட் ராஜா யாரு? சவுல். அப்போ கடைசி நியாயாதிபதியுடைய காலத்துல இந்த சம்பவம் நடக்குது. உபாகமம் மோசே எழுதிட்டு போய் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? பல வருஷங்கள் கழிச்சு ஆண்டவர் சொன்ன மாதிரியே கேட்குறாங்க, சகல ஜாதிகளை போல எங்களுக்கும் என்ன வேணும்? ஒரு ராஜா எங்களுக்கு வேணும். இருக்கத்தான் வேணும். நாங்கள் மற்றவங்களையெல்லாம் பார்க்குறோம்ல, அவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்கல்ல, எங்களையும் அந்த மாதிரியே நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த 24வது வசனத்தில் முதல் பகுதி, அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள். ஏன்னா உபாகமம்ல சொல்றார் ஆண்டவர், நீ உனக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டினா அந்த ராஜாவை கர்த்தர் செலக்ட் பண்ணணும்னு, அவரே செலக்ட் பண்ணுவார். அதே மாதிரி செலெக்ஷன் நடக்குதா? ஆமாம், அதே மாதிரி ஒரு செலெக்ஷன் நடக்குது. இந்த தீர்க்க தரிசனமும் மிக மிக துல்லியமாக நிறைவேறினது. அடுத்தது, ஆண்டவருக்கு ஒரு தேவாலயத்தை கட்டுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. சங்கீதம் 132:13. சங்கீதம் 132:13. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டார். இரண்டாவது, அது தமக்கு வாசஸ்தலமாக இருக்க விரும்பினார். இப்போ பாருங்க, சாலமோனுடைய தேவாலயத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ சாலமன், இந்த தேவாலயத்தை கட்டினது யாரு? சாலமன். ஸோ சாலமன் யாரு? தாவீதினுடைய மகன். இந்த 3 ராஜாக்களை நீங்கள் மறக்கக்கூடாது. சவுலுக்கு அப்புறம் வந்தது தாவீது, தாவீதுக்கு அப்புறம் சாலமன். இந்த 3 பேர் எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சாங்க? 40 40 40. ஸோ டோட்டலாக 120 இயர்ஸ். அதில் இந்த கடைசி 40 இருந்தது பார்த்தீங்களா? அந்த 40வது வருஷத்துல தான் யுத்தமே இல்லாத காலங்கள். அந்த காலங்களில் தான் சாலமோனை கொண்டு கர்த்தர் அந்த தெரிந்து கொண்டு அந்த வாசஸ்தலத்தில் ஒரு தேவாலயம் கட்டப்பட்டுச்சு. தி ஃபர்ஸ்ட் வர்ஷிப் சென்டர், அந்த வர்ஷிப் சென்டர், த பிளேஸ் வாஸ் சூசன் பை த லார்ட் காட். அந்த இடத்த தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டார். 2-3 எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த இடத்துல சாலமோனுடைய தேவாலயம் கட்டப்பட்டுச்சு? இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நடந்த சில சம்பவங்கள் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தேவாலயம் கட்டுறதுக்கு அந்த இடத்த யார் காசு கொடுத்து வாங்கினா? தாவீது வாங்கினாரு. அந்த இடத்த யார் கையிலிருந்து வாங்கினாரு? யார் கையிலிருந்து வாங்கினார்? அத யாராவது ஆன்லைன்ல இருக்கிறவங்க போடுறாங்களா? பாருங்க, 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துக்கு நேரா திருப்பினீங்கன்னா, இந்த தேவாலயத்தை கட்டுறதுக்கு அவர் இடம் வாங்கி வச்சுட்டு போயிட்டார். சரியா? யார் வாங்கினது? தாவீதே இடம் வாங்கிட்டார். 24வது வசனம் பாருங்க. ராஜா அர்வனாவை பார்த்து அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாக வாங்கி, தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஸோ அர்வனா அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய நிலத்தை தான் காசு கொடுத்து தாவீது வாங்கினார். ஏன் இந்த இடத்த செலக்ட் பண்ணி வாங்கினார் தெரியுமா? அந்த இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய வாதையை அனுமதிச்சார். ஏன் வாதை அனுமதிச்சார்னா, தாவீதுக்கு ஒரு ஆசை, நம்ம ஊரில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்சஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த எல்லா கோத்திரத்துலேருந்தும் லக்கை எடுத்து
ஒரு சென்சஸ் எடுக்கிறார். அப்போ இதனால கர்த்தருடைய கோபம் தாவீதுக்கு விரோதமா வந்தது. இது சென்சஸ் எடுத்தது தப்பு கிடையாது, ஆனா அது ராஜாவுடைய வேலை கிடையாது, பிரதான ஆசாரியனுடைய வேலை. அந்த ராஜா செய்யக்கூடாது. அப்போ ராஜா கர்த்தருக்கு விரோதமா இப்படி செஞ்சதுனால கர்த்தர் இந்த தாவீதை மட்டுமல்ல அன்னைக்கு ஜனங்களையும் பனிஷ் பண்ணார். ஸோ பனிஷ் பண்ணும்போது அந்த பனிஷ்மெண்ட் எப்போ நின்றுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே அதிகாரத்தில் 16வது வசனம். தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான். ஹல்லேலூயா. அதே இடம்தான் ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையாகிய ஈசாக்க தேவனுக்கு பலி செலுத்தும்படியாக கொண்டு போகப்பட்ட அந்த இடம் அப்படின்னும் இருக்கு. ஸோ அதே இடத்த தான் தாவீது வாங்கி வச்சாரு. அதே இடத்துல தான் சாலமோன் அந்த இடத்துல தேவாலயத்தை கட்டினாரு. சாலமோன் கட்டின அந்த தேவாலயம் பிறகுதான் அதே இடத்துல 2ஆம் தேவாலயமும் கட்டுச்சு. அதற்கு பின்பு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டோம் ஆஃப் த ராக், அந்த இடத்தை யாருமே நெருங்க முடியாதபடி கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். பட் இதே இடம் யூதர்கள் கைக்கு கட்டாயம் வரும். ஏன்னா பைபிளில் எழுதப்பட்டிருக்கு, இவங்களுடைய கைக்கு என்ன வரும், இந்த இடம் வரும், அவங்க 3வது முறையாக அங்கே தேவாலயம் கட்டுவாங்கன்னு. சரி, அடுத்தது இந்த சாலமோன் ராஜ்யத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய சிவில் வார் அந்த நாட்டுக்குள்ளே வரும்னு ஆண்டவர் சொன்னார். ஒன்றா இருக்கக்கூடிய ராஜ்யம் 2ஆ பிரியும்னு சொன்னார். அதை நீங்கள் வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11-31 அந்த வசனங்களில் வாசிக்கும்போது, இந்த ராஜ்யம் ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய சமஸ்த இந்த இஸ்ரவேல் ராஜ்யம் 2ஆக பிரியும்னு சொல்லும்போது, வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம்னு சொல்லி ராஜ்யம் 2ஆ பிரிஞ்சு போச்சு. ஸோ 2 டிஃப்ரெண்ட் கிங்டம்ஸ், கிங்டம் ஆஃப் இஸ்ரேல், கிங்டம் ஆஃப் ஜூடா, அப்படி 2 ராஜ்யங்களாக 2 ராஜ்யங்கள் பிளவுபட்டுச்சு. அது எங்கே நிறைவேறுச்சு அப்படின்னு சொன்னால், 1 ராஜாக்களினுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே சாலமோனுக்கு அப்புறம் ரெஹோபயாம் ஜெரோபயாம் அப்படின்னு சொல்லி 2 ராஜாக்கள் எழும்பிட்டாங்க. ஒரு ராஜ்யத்துக்கு பேர் இஸ்ரவேல், மற்றொன்றுக்கு அந்த இடத்துக்கு தலைநகரமாக இருந்தது சமாரியா, இன்னொன்று யூதேயா, அதுக்கு தலைநகரமாக இருந்தது எருசலேம். இப்படி ஒன்றுபட்ட ராஜ்யம் 2ஆக பிரிந்து போனது. இந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறினது. அடுத்த தீர்க்க தரிசனம், இந்த ஒரு ராஜ்யம், இந்த இஸ்ரவேல் ராஜ்யம், இந்த வடக்கு ராஜ்யத்தை அசீரியன் கைப்பற்றிட்டு போயிடுவான்னு வசனம் எழுதப்பட்டிருக்கு. ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15-16. தண்ணீரிலே நாணல் அசைகிறது போல கர்த்தர் இஸ்ரவேலை முறிந்தசைய பண்ணி அவர்கள் பிதாக்களுக்கு தாம் கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து இஸ்ரவேலை வேரோடை பிடுங்கி அவர்கள் தங்களுக்கு தோப்பு விக்கிரகங்களை வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினபடியினால் அவர்களை நதி கப்பாலை சிதறடித்து எரேபியாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவத்தின் நிமித்தம் இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்து விடுவார் என்றான். அப்போ இந்த வசனம் எங்க நிறைவேறிச்சுன்னு கேட்டீங்கன்னா, அசீரியர்களுடைய கைகளில் நிறைவேறிச்சு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம், அந்த 17 அதிகாரம் முழுக்க அதுதாங்க. ஸோ அதில் பாருங்க, 6வது வசனம், ஒசேயாவின் 9ஆம் வருஷத்தில் அசீரியா ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறையாக கொண்டு போய் அவர்களை கோசான் நதி ஓரமான ஆளாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான். ஸோ இந்த அதிகாரம் முழுக்க 6வது வசனம், 7வது வசனம், 22, 23 இந்த வசனங்களையெல்லாம் வாசிச்சிங்கன்னா, ஸோ ஒன்றா இருந்த ராஜ்யம் 2ஆ பிரிஞ்சுது. அதில் வடக்கு ராஜ்யம், அந்த ராஜ்யம் தான் இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய ராஜ்யம், தலைநகரமாக இருந்து செயல்பட்டது சமாரியா. அந்த ராஜ்யத்தை அசீரியன் கைப்பற்றி டோட்டலாக வேரோட கூட பிடுங்கிட்டு போயிட்டான். அந்த இஸ்ரேல் அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ளே இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, 12 கோத்திரத்தில் 10 கோத்திரம் அங்கே உள்ளே இருந்தாங்க. மீதி இருந்த 2 கோத்திரம் தான் அடுத்த ராஜ்யத்தை சேர்ந்தவங்க, யூதா பென்யமீன்.
இந்த 2 கோத்திரம் தனி, மற்ற 10 கோத்திரமும் ஒன்றா இருந்தாங்க. இந்த 10 கோத்திரமும் இன்னைக்கு வரைக்கும் எங்கே போனாங்க, யாரோட கலந்தாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஆன்சர் கிடையாது. பைபிளும் அதை பற்றி டோட்டலாக சைலண்ட். சரி, அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது இந்த இந்த தெற்கு ராஜ்யம். சரி, வடக்கு ராஜ்யம் தான் டோட்டலாக போச்சு. தெற்கு ராஜ்யம் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், இவங்க சிறைப்பட்டு போனதுக்கப்புறம், ஸோ 5th செஞ்சுரிக்கு அப்புறம் இது அந்த டோட்டலாக இவங்களோடது 7th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பாபிலோனியர்கள் கைப்பற்றி போயிட்டாங்க. ஸோ அவங்களுடைய டோட்டல் லேண்டே அவங்கள விட்டு போயிடுச்சு. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம இப்போ பார்த்துட்டு வருது த லேண்ட் ஆஃப் இஸ்ரேல். ஆண்டவர் கொடுத்த இந்த கானான் தேசம், அதுதான் இன்னைக்கு இஸ்ரேல்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஒரு காலத்தில் கானானியர்கள் குடியிருந்த இடம். அந்த இடம் தான் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு அந்த நாட்டுக்கு பெயர் இஸ்ரேல். சரிங்களா? இதில் இந்த தெற்கு ராஜ்யம் என்னாச்சு அப்படின்னா, நேபுகாத் நேச்சர் ராஜாவாக இருக்கும்போது பாபிலோனுக்கு சாம்ராஜ்யத்தின் அவன் ராஜாவாக ஆட்சி செய்யும்போது டோட்டலாகவே இந்த ஊருக்கு தீ வச்சு கொளுத்தி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். ஒரு வசனத்தை வாசிப்போம், இதோட நம்ம நிறைவு செய்யலாம். எரேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 13:19. தெற்கிலுள்ள பட்டணங்கள் அடைக்கப்பட்டன, அவைகளை திறப்பார் இல்லை. யூதா அனைத்தும் குடிவிலக்கப்பட்டு போம், அது சமூலமாய் சிறைப்பட்டு போகும். அது சமூலமாய் சிறைப்பட்டு போகும். பாருங்க, கம்ப்ளீட்டா சிறைப்பட்டு போகும். 20ஆம் அதிகாரம் 4:5 வாசிக்கலாம். 20:4-5. மேலும் கர்த்தர், இதோ நான் உன்னையும் உன் எல்லா சிநேகிதரையும் பயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உன் கண்கள் காண இவர்கள் சத்துருக்களின் பட்டயத்தால் விழுவார்கள். யூதா அனைத்தையும் நான் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பேன். பாபிலோன் எவ்வளவு துல்லியமா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நெருங்கிய ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா நம்ம யாரையுமே தேடி போக மாட்டோங்க. நமக்குரியதை கர்த்தர் அந்தந்த காரியத்தில் அழகாக நடத்துவார். எவ்வளோ துல்லியமாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. பட்டயத்தில் விழுவாங்க. யூதா அனைத்தையும் நான் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பேன். அவன் பாபிலோனுக்கு கொண்டு போய் சிலர் என்ன செய்வானா, வெட்டி போடுவான். அடுத்தது 5வது வசனம். இந்த நகரத்தின் எல்லா பலத்தையும், அதன் எல்லா சம்பத்தையும், அதன் அருமையான எல்லா பொருள்களையும், யூதா ராஜாக்களின் எல்லா பொக்கிஷங்களையும் நான் அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் அவைகளை கொள்ளையிட்டு பாபிலோனுக்கு கொண்டு போவார்கள். பாபிலோன் ஏன் இந்த தேசத்தின் மேலே கண்ணு வச்சு வந்தானா, சாலமோனுடைய ராஜ்யவா இருந்த அந்த காலத்தில் கொடிகட்டி பறந்த ஒரு தேசம், வல்லரசா இருந்த ஒரு தேசம், பணக்கார நாடு. ஏன்னா சாலமோன் காலத்தில் பொண்ணு வெள்ளி வெண்கலம் அளவிடப்பட முடியாத அளவுக்கு கொட்டி கிடந்தது. அதனால தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் அவன் தூக்கிட்டு போயிடுவான் ஆண்டவர் சொன்னார். அதில் அவன் அந்த பட்டணத்துக்குள்ளே வந்து அந்த பட்டணத்துக்கு முழுசாக தீ வச்சு அதில் இருக்கிற எல்லா விலையேற பெற்ற பொக்கிஷங்களை எடுத்துகிட்டு போயிட்டான். அவனால் எதெல்லாம் எடுக்க முடியாதோ அதுக்கெல்லாம் தீ வச்சு தங்கத்தெல்லாம் அப்படி சுருட்டி எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ சாலமோன் கட்டின தேவாலயம் அதுவும் அந்த நாட்களில் இடிந்து விழுந்தது. கர்த்தர் இந்த தேவாலயம் இடிந்து விழுன்னு ஆண்டவர் சொன்னார். அதையும் வாசிச்சிடலாம். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 ராஜாக்கள் 9:7. நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் இருப்பார்கள். இந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறுதுங்க. இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் இருப்பார்கள். இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலர்கள் அப்படின்னா, இந்த வேதத்தை அறியாதவங்க, அந்த ஜனங்களை பற்றி புரியாதவங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜனங்களை சபிக்கத்தான் செய்கிறாங்க, வெறுக்கத்தான் செய்கிறாங்க. வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாக அவர் சொன்ன அதே காலத்தில் நிறைவேறினது. மற்ற தீர்க்க தரிசனங்களையும் அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.